ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் ரெட் ரைஸ், இட்லி, தோசை இதில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இது வந்து நான் ரெண்டுமே தோசை, இட்லி ரெண்டுத்துக்குமே சேர்த்து நான் ஊற போட்டிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நான் பூங்கார் ரைஸ் எடுத்திருக்கேன். இது பூங்கார் அரிசி கேட்டிங்கன்னா உங்களுக்கு கடையில் கிடைக்கும். அந்த ரெட் ரைஸ் தான் இது. ஸோ 3 டம்ளர் பூங்கார் ரைஸ்க்கு 1 டம்ளர் இட்லி அரிசி, 1 டம்ளர் கருப்பு உளுந்து சேர்த்து ஊற வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு மேக்ஸிமம் 6 மணி நேரம் ஊறணும். அப்போ தான் இது நல்லா ஊறும். நார்மலாக இட்லி ரைஸில் நீங்கள் 3 மணி நேரம் ஊற வச்சா போதும். பட் இப்போது பூங்கார் அரிசி, ரெட் ரைஸு, கருப்பு உளுந்து இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 6 மணி நேரம் ஊறினா தான் நல்லா அரைக்க முடியும் இதை கிரைண்டரில். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதோட ரேஷியோ 4:1. 4 கப் அரிசிக்கு 1 கப் உளுந்து தான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்தாச்சு. இதில் இட்லி, தோசை ரெண்டுமே நல்லா வரும். இதை ஒரு 8 மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லா புளிச்சிடுச்சு. நான் ஒரு பாத்திரத்தில் எடுத்து கரைக்க போகிறேன். இதில் சால்ட்டு சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதில் இட்லி ஊற்றி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இட்லி எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். இது பூங்கார் ரைஸ் இட்லி. இப்போ வாங்க தோசை போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தோசை தவாவை நான் நல்லா காய வச்சு எடுத்துட்டேன். இதில் பூங்கார் ரைஸை அரைச்ச மாவில் நான் உங்களுக்கு தோசை ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நீங்கள் மாவு அரைக்கும் போது 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து ஊற வச்சு அரைச்சிங்கன்னா தோசை நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வெந்துருச்சு. ஸோ இது திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கமும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. தோசை தயாராகிடும். இப்போ இதுக்கு மேட்சிங்காக பார்த்திங்கன்னா நான் தக்காளி தொக்கு பண்ணியிருக்கேன். இது நார்மல் தக்காளி தொக்கு தான். இது தோசை, இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தோசை சூப்பராக தயாராகிடுச்சு. தொட்டுக்கு தக்காளி சட்னி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.